வெல்கம் டு ஹிட் டு ஷான் vlogs. இது இன்னொரு டே vlog. பாதியில் ரெசிபீஸ் இருக்கும், பாதி வந்து ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு லன்ச் மெனு வந்து வெஜிடபிள் புலாவு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க முடியல. ஆஸ் யூஷுவல் எண்ணெய் எல்லாம் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு இப்போ வதக்கிட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், இது நல்லா மசி ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரைஸ் போட வேண்டியது தான். இந்த பக்கம் கேஸ்டர் ஆன் வச்சாச்சு. ஸோ இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எங்கள் அம்மா ஸ்கூல் டைம்ஸில் எங்களுக்கு இப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப சின்னதாக எல்லா இதுவுமே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஹாலையே ஒரு வழி ஆக்கி வச்சுருக்காங்க, ரொம்ப கஷ்டம். எல்லாம் அங்கங்கே பரவி இருக்குது. இதுவே இப்போவே கொஞ்சம் ஏதோ ஹாலே கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லா டாய்ஸும் போட்டு வச்சுருப்பானுங்க. இப்போ தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி உக்காந்துருக்கானுங்க. இங்கே வந்து சென்னை வந்து ஹீட்டு தாங்க முடியல எங்களுக்கு. ஃபேனுங்க ஹால்லேயே ஏசி இல்லாமல் இருக்க முடியல, அவ்வளோ இதுவாக இருக்குது. இப்போ வந்து வீட்டில் இப்போது பெரியவங்க 2 பேர், கிட்ஸ் 2 பேர்னாலும் 3/4 அழகு தான் மம்மி ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் எப்படி போடுவேன்னா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஏன்னா நான் சமைக்கும் போதே ரைஸ் ஒரு பக்கம் ஊற போட்டுருவேன். ஸோ 2 அளவுக்கு தண்ணி வராது, நல்லா உதிரியாக நல்லா வெந்தும் வரும். அதனால் நான் வந்து 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ 3/4 அழகு போட்டிருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி அளவு 1. ஸோ 3/4 அழகு ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ ஊற்றிருக்கேன். இந்த பக்கம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க நம்ம போட்டுடலாம். இது நல்லா இருக்குது இந்த கடாய். என்கிட்ட இருக்கிறது வந்து வேறு மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மா. இது கரெக்டாக நல்லாயிருக்கும். அது என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ஒரு ஸ்பூன் கீ போடுமா, போதும். நான் ஹையில் வை, தண்ணி கொதிச்சோடனே ரைஸ் போட்டுடலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு இன்னும் பொடியாக கட் பண்ணுவாங்க, அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த கேஸ்டரில் நீங்கள் போட்டு வதக்கும் போது இது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சைடில் கம்பல்சரி ஓடணும், பொறிக்கணும்பா. ஒன்றே வச்சு நீங்கள் நம்பரில் தான் புக் பண்ணுங்க. நம்பர் யார்கிட்ட? ஸோ ஏற்கனவே வச்சுருந்தது இதை போட்டுக்கிறேன். எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகி நல்லா கோல்டனாக நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது எப்படி வருதுன்னு அப்புறம் காட்டுறேன். இப்போது இந்த பக்கம் ரைஸ் நல்லா பபுள்ஸ், தண்ணி நல்லா பபுள்ஸ் ஆகுது. இன்னும் நல்லா தலைன்னு கொதிச்சோன்னே ரைஸ் போட்டு நான் ஜஸ்ட் மூடி போட்டு தான் வைப்பேன். குக்கர் மாதிரி விசில் போடுறதும் கிடையாது, தம் போட்டு மேலே அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் மூடி போட்டு வைப்பேன். நல்லா ரைஸ் அதுலேயே நல்லா உங்களுக்கு சூப்பராக வெந்திருக்கும், நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். வேறு இப்போ ரைஸ் நல்லா கொதிக்குதா, நான் அரிசி போட்டுடுறேன்.
போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இது நல்லா கொதிக்குதா, இன்னமும் தண்ணி கம்மியாகணும். தண்ணி நல்லா கம்மியாகி கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிருவேன், சிம்மில் வச்சுட்டு. இப்போ பாருங்கள், இது இன்னும் 20% 10% மாதிரி தான் குக் ஆகிருக்கு. இன்னும் நல்லா தண்ணி வந்து கொதித்து இன்னும் நல்லா தண்ணி கம்மியாகணும். ஹையில் வைக்காதீங்க, இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது சிம்லே வைங்க. வெறும் பபுள்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும், இன்னும் தண்ணி கம்மியாகிற அளவுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி எல்லாம் சுண்டி போய் வெறும் ரைஸ் மட்டும் தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது தண்ணி, ரைஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடுறேன். இல்லைன்னா இதை வந்து பெரிய பர்னரில் இருந்துச்சுன்னா இப்போ நான் சின்ன பர்னருக்கு மாற்றி சிம்மில் வச்சிடுறேன். பர்னருக்கு மாற்றி வச்சு இப்போ சிம்மில் இருக்குது. எக்ஸாக்டாக 10 மினிட்ஸில் இந்த தண்ணியெல்லாம் கம்மியாகி ரைஸ் சூப்பராக வெந்து வரும். நான் அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த பாருங்க, செம்ம சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சி, உருளைக்கிழங்கும் வெந்து. ஸோ லன்ச் ரெசிபி பார்த்தோடனே இது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த மினியேச்சர் கேஸ்ட்ரான் செட்டு. ஸோ இவனுங்க அந்த இப்போ இருக்க பசங்களுக்கு அந்த சொப்பு சம்மா வச்சு விளையாடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, தெரியாது. நான்லாம் நல்லா விளையாடிருக்கேன். எனக்கு இதோட மெமரிஸ் ரொம்ப நிறைய இருந்திருக்கு. சரி, பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த மினியேச்சர் கேஸ்ட்டை எடுத்து சரி குக் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். பட் ஆனால் என்னென்னா இது ரொம்ப ஹைட் இருந்ததுனால இந்த ஹீட்டு வீட்டுக்குள்ளே பண்ணுறதுனால ஹீட்டு வந்து இந்த கேண்டில் வச்சேன். கேண்டில் வந்து ஹைட் எட்டல, ரொம்ப சூடும் உரைக்க சீக்கிரமாக ஹீட் ஏற மாட்டேங்குது. அது அந்த குச்சி அந்த விறகெல்லாம் வச்சா தான் அது கடகடன்னு ஃபாஸ்ட்டாக ஏறும். வீட்டுக்குள்ளே பண்ணுறதுனால அது பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், ரொம்ப நேரம் ஆச்சு, ஹீட் ஏறவே இல்லை. ஏறும் பார்த்தா ஹீட் ஏறவே இல்லை. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், கேஸ் ஸ்டவ்விலே எடுத்துகிட்டு போய் குக் பண்ணி இவனுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபுல் செட்டு வரும். இந்த கீழே அந்த பர்ன் பண்ணுற அந்த ஸ்டாண்டு, கடாய், இந்த மாதிரி ஒரு கரண்டி, அப்புறம் தோசை கரண்டி, குழி பணியாரம், அப்புறம் ஸ்கில்லட் மாதிரி ஒன்று, தவா மாதிரி ஒன்று, அப்புறம் வந்து அந்த சப்பாத்தி தரட்டுற இது, அதெல்லாம் எல்லாமே இருந்தது. 2 பேருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. ஆனால் அது ஹீட்டு வந்து உரைக்கலை. ரொம்ப நேரமாக அப்படியே தான் இருந்தது தவிர ஹீட்டு உரைக்கலை. அதனால் அவங்களுக்கு வந்து இது என்னால் கரெக்டாக அவங்களால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியல. பட் ஆனால் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் நான் இந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே எல்லா இதுலேயுமே நான் காட்டிட்டேன். நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ இது ரொம்ப ரேர் இந்த பசங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கறதே. நான் சின்ன வயசில் இருந்து நிறையா கற்றுக்கிட்ட மாதிரி, நிறையா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி எல்லாம் இல்லை. அப்போல்லாம் வந்து நம்மளே இந்த யார் வீட்லையாவது பில்டிங் கட்டினாங்கன்னா அந்த மண் கொட்டும் போது அந்த களிமண் வரும்ல, அதில் நம்ம நிறைய மினியேச்சர் டாய்ஸு நிறைய பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் பசங்களுக்கு அந்த களிமண்ணுன்றதே இல்லை ஃபுல்லாக. அது இப்போ கொஞ்சம் ஹைஃபையாக ஹைடெக்காக போய் க்ளேவாயிடுச்சு. அந்த க்ளேயில் தான் பண்ணுறானுங்க. அதனால் அப்படி அது எப்படி யூஸ் பண்ணோன்னு தெரில. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு எத்தனை யூஸ் பண்ணுறால அந்த சீசனிங் பண்ணாதனால கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு இதுவே ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. இது வந்து அந்த தோசை தவா, இந்த தோசை கரண்டி ஸ்டவ்லேயே கரெக்டாக இருந்தது. ரொம்ப ஹைட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஓகேவாக இருந்தது. ஆனால் அதில் கொஞ்சம் வச்சுருந்தா இவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ தோசை தவா யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் குட்டி கடாய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் இது குழி பணியாரம், எல்லாமே நல்லா இருந்தது. அருவமான அந்த இது மாதிரி இருக்குது, குழம்பு கரண்டி மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் பணியாரம் எடுக்கிற இந்த இது ஃபுல் செட்டுமே நாங்கள் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி இவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க. பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தானுங்க என்ன இருக்குதுன்னு. ஆனால் நான் ஸ்டவ்ன்றதுனால நான் கொஞ்சம் கைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தேன். நம்மளுக்குமே இதில் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஆசையாகவும் இருக்குது பண்ணுறதுக்கு.
குட்டி குட்டியாக எல்லாமே குட்டி குட்டியாக பண்ணுறது, குட்டி குட்டியாக கரெக்டான ஹீட்டு இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். நீ இதை மட்டும் காட்டு. இது வந்து அந்த சின்னதாக மினியாக இருக்கிற ஸ்கில்லட். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருந்தது. இவர் எடுப்பார், இவர் வெட்டியாக தானே இருக்காரு. இந்த டைலாக்லாம் பீச்சரில் இப்படியே பொடி, இப்படியே பொடி. பேசலாமா? இதுமா பேசுங்க. பேசுங்க, பேசணும் வீடியோவில். இது கரெக்ட், அந்த ரவுண்டு சைஸு இந்த பர்னர் சைஸும் கரெக்டாக இருக்கிறதுனால அப்பப்போ உள்ளே வேற போயிடுதா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் மற்றபடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்க. என்ன ஒன்று, இதை வந்து கொஞ்சம் சீசனிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. தட் இஸ் ஓகே. அந்த புதுசாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சீசனிங் இதெல்லாம் பண்ணி சீசன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் இவனுங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தானுங்க. அப்புறம் இது ஈவினிங் வந்து என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னானே சரி ஓகே உப்பு உருண்டை பண்ணலாம். ரைஸ் ஊற போடல, ரைஸ் அரைச்சி உப்பு உருண்டை பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வேணுன்றதுனால அரிசி மாவும் சால்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு தோசையோடு இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும் நம்ம. அப்போ நம்ம எவ்வளோ போடுறோமோ அப்போது தண்ணியெல்லாம் கடாயில் போட்டு மசாலாலாம் போட்டு கடாயிலெல்லாம் போட்டு எடுத்து வைக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். சரி, எங்கள் அப்பா வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு வந்து இந்த கரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க ரைஸ். இதுவை நீங்கள் மறந்துட்டீங்க, ரைஸ் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ரைஸ் ஃப்ளாரில் கூட இப்படி பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா வாட்டரியாக பண்ணிக்கோங்க. ரைஸ் ஊற வச்சு பண்ணால் அந்த பால்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதை ஊற வைக்கும் போதே பச்சரிசியில் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக ஒரு உப்பு உருண்டை. ஸோ இதோட நான் சால்ட்டு கலந்துட்டேன். கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா வாட்டரியாக நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இதை வெறுமனே உப்பு உருண்டை வெங்காய சட்னியோ லஞ்ச் எங்கள் அம்மா நிறைய நாள் காலேஜுக்கு எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துப்போம். ஒரு நல்ல ஃபீலிங்காகவும் இருக்கும் இது. ஸோ இது வந்து கரைச்சி நல்ல தண்ணி ரைஸ் கரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இந்த சைடு எங்கள் மம்மி வந்து இது தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு மணியாக கடுகு, ஏன்னா அவசரமாக நான் கிளம்புறேன். ஏன்னா டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி வெக்கேஷன் வந்து 4 நாள் ஷாப்பிங்னா 6 நாள் டாக்டர் வீடு. இப்படியே போயிட்டு வந்ததே பாதி டாக்டர் வீட்டுக்கு தான் நாங்கள் நிறைய நாள் போனதே ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கேருந்து அண்ணா நகர் போகணும், அதுவே டிராஃபிக்கில் ஆகிடும். ஸோ அவசரமாக பண்ணதுனால எண்ணெய் காயறதுக்குள்ளே எண்ணெயை கடுகு போட்டுட்ருக்காங்க. அரிசி மாவை அதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் உப்பு உருண்டை. ஓரமாக உட்காந்து 2 பேர் சாப்பிட்டு இருக்கீங்களாம். நாங்கள் போயிட்டு வந்துடுவோமா? ஒன்றும் போடல, அது எண்ணெயில் அப்படி இருக்குது. கடலைப்பருப்பு ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம். இதில் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போடலாம், சின்ன சங்க் பீசஸாக, இல்லைன்னா துருவி
அப்படியும் போடலாம், அது உங்களோட ஃபேவரெட்டு. இன்னும் இந்த எண்ணெய் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொடி மொத்தமாக குடம்புள்ளையும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கி மூட்டை கட்டி ஊருக்கு அனுப்புறது. ஏன்னா பொடி 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 சரி. ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது கிச்சன். ஏன்னா இவங்க வந்து வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது கிச்சனு. தேங்காய் நல்லா துருவி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி போட்டுட்டாங்க. சாஃப்டாக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் அப்படியே வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு வதக்கிட்டு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த ரைஸ் பவுடர் மிக்ஸை வந்து ஊற்றிக்கலாம். எவ்வளோ வாட்டரியாக இருக்குது. எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணணும். ஆனால் அது சுண்டி இன்னும் அந்த பால் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது இன்னும் நல்லா திக்காகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா திக்கானதுக்கப்புறம் எல்லாம் ஃபினிஷ் ஆகி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே அதை ரெஸ்டிங்கில் வச்சோன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லாததுனால நல்லா திக்கானதுக்கப்புறம் சூடாகவே பிடிச்சி திருப்பியும் ஸ்டீம் பண்ணோடனே அது ரொம்ப சாஃப்டாகியாச்சு. கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கணும். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா இங்கேருந்து இல்லை ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பிடுவேன். இதை எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பணும். ஏன்னா போகிற வழியிலே இவனுங்களுக்கு பசிக்கும் 2 பேருக்குமே. அதனால் உப்பு கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வாட்டரியாக இருந்தது பாருங்க, இப்போ எவ்வளோ திக்காகிட்டே வருது. இன்னும் அது நல்லா தண்ணியெல்லாம் கம்மியாகி அப்படியே நல்லா திரண்டு வரும். ஸோ அதுக்குள்ளே ஸ்டீம் பண்ணி நான் பாதி பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாங்கள் கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் டூ மச்சாக லேட் ஆகிடுச்சி. இது வந்து டாக்டர் வந்து அண்ணா நகர் அவர் வீட்லேயே சின்னதாக ஒரு கிளினிக் வச்சு ஆக்சுவலி பார்த்துட்ருக்காரு. போயிட்டு இவனுக்கு வந்ததுலேருந்து காஃப் குறையல. அங்கேயும் பார்த்தாச்சு, மருந்தும் கொடுத்தாச்சு. ஒரு செட்டு போய் மருந்து வந்தாச்சு. திருப்பி இன்னொரு செகண்ட் விசிட்டும் வந்திருக்கோம். அப்பவும் காஃப் குறையல. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ போய் மெடிசன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். டாக்டர் விசிட் பண்ணதுக்கப்புறம் எங்களோட சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதோட வீட்டுக்கு போனோம். அவ்வளோதான். ஸோ எங்களோட சூப்பர் மார்க்கெட்டும் அண்ணா நகர்லேயே தான் இருக்குது. அண்ணா நகர் பேர் வந்து அண்ணா நகர் சூப்பர் மார்க்கெட்டு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ணா நகர் சந்தோஷ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில்.
நான் அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எடுக்கிற கேப்பில் அப்பாவும் என் பெரிய பையனும் இங்கே கேமரா ரூமில் இருந்து ஒரே செட்டப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டோன்னே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு இப்படி தான் போச்சு. எப்படி போச்சுன்னே தெரில. ஹாஸ்பிட்டலுக்கு, ஷாப்பிங்க்கு, முக்கால்வாசி ஹாஸ்பிட்டல். நாங்கள் அங்கேருந்து வரும்போதே செம்ம கோல்டோடு வந்தோம். அதனால் அந்த கோல்டில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு நான் கிளம்புனேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எனக்கு புரியுற மாதிரி கை வட்டத்துக்கு மம்மி கிட்ட கேட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அதுங்க திருப்பி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி டவுட்டு கேட்போங்க. ஸோ எங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் உப்புருண்டை சாப்பிட்டதே கொஞ்சம் வயிறு ஃபில்லிங் ஆனதுனால நைட்டு டின்னர் எதுவும் இல்லை. நான் அப்படியே போய் நான் படுத்துட்டேன். வீட்டுக்கு போனால் போதும், செம்ம டயர்டாக. ஆல்மோஸ்ட் சின்ன பையனும் வீட்டில் இருந்ததுனால இவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஊட்டிட்டு வீட்டுக்கு போய் டின்னர் ஓட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ, என்னப்பா? எத்தனை மணிக்குப்பா? நான் கரெக்டாக இருப்பேன்ப்பா, டைமில் தெரியல. 5:30 மணிக்கு அங்கே தான் போகிறேன். என்ன காரணம் தெரியல. உங்க மதியானம் என்ன, காலையில் என்ன, 6 என்ன, 5:30, நைட்டு 9 மணி அந்த டைம் மாற்றல. 6 மணிக்கு பற்றி மணி வேறு இல்லை. 6 மணிக்கு ஷார்ப்பாக இருப்போம்பா. இப்போதான் நான் டிசி பேசி வச்சேன். சரி, இங்கேருந்து நாங்கள் நான் ரேபிடோ போட்டிங்க வந்துடும். நான் 5 மணிக்கெலாம் பேர அவங்க கொஞ்சம்